இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் law of demand. டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவை. நம்மளுக்கு ஒரு பொருள் ஒரு பொருள் வந்து தேவை அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் வந்து டிமாண்ட்னு சொல்றோம். சரி, இப்போ இதுக்கு ஒரு சின்ன இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம வந்து காய்கறி வாங்க போவோம். அப்போ ஒரு தக்காளியோடைய விலை 1 கிலோ 20 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எத்தனை கிலோ வாங்குவோம்? ஒரு 2 கிலோ வாங்குவோம்னு வச்சுக்கோங்க. பையிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 2 கிலோ வாங்குவோம். இப்ப அதே வந்து 1 கிலோ தக்காளி 50 ரூபான்னு சொன்னா நம்ம எவ்வளவு வாங்குவோம்? ஒரு 1/4 கிலோ வாங்குவோம். இப்ப இங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்க விலை குறைவா இருக்கும்போது தேவை அப்படின்றது வந்து அதிகம், அதாவது டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. இங்க வந்து விலை குறையும் போது தேவை அதிகமா இருக்கு. அதே நீங்க பாருங்க, விலை கூடும் போது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது தேவை அப்படின்றது வந்து என்ன ஆகுது? குறையும். அப்போ இங்க என்ன ஆகுது? பிரைஸ் அல்லது விலை அதிகரிக்கும் போது டிமாண்ட் அல்லது தேவை என்ன ஆகுது? குறையும். அதே மாதிரி விலை குறையும் போது தேவை என்னாகுது? அதிகரிக்கும். அப்போ இந்த பிரைஸ் டிமாண்ட் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அதாவது எதிர்மறை உறவு அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறை உறவு எதுக்கு இருக்கும்? விலைக்கும் தேவைக்கும் எதிர்மறை உறவு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது ரெண்டுக்கும் எதிர்மறையான உறவு இருக்கு. அதாவது என்ன இருக்குன்னா, ஒண்ணு விலை அதிகரிக்கும் போது தேவை வந்து குறையுது, இல்ல விலை குறையும் போது தேவை வந்து அதிகரிக்குது அப்படின்றதுனாலதான் இது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்றத காமிக்கிறது தான் என்னது? லா ஆஃப்